ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு மார்க்கெட்டை ரொம்ப சுருக்கமாக அனலைஸ் பண்ணி அடுத்த ஒரு 2 நாள் என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்குங்கிறத பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தொடர்ந்து தங்கம்ங்கிறது மேலே ஏறிட்டே தான் போயிருக்கு தவிர இறங்கவில்லை. பட் ஏறினிய மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, கொஞ்சம் இறங்கியிருக்கு இல்லையா? பட் இதிலிருந்து இன்னும் அதோடய ஃபோர்ஸ் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும், அதாவது அடுத்த 2 நாள் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா, இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஏன்னா அடுத்த மாதம் என்ன ஆகும், அடுத்த 2 மாதம் கழித்து என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பேச போகிறதில்ல. அடுத்த 2 நாள் அல்லது 3 நாளுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கும், அதாவது மேலே பை ட்ரெண்டில் இருக்குமா கீழே செல் ட்ரெண்டில் இருக்குமாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டெக்னிக்கலாக சொல்லப்போனால், இப்போ இருக்கிற மூமெண்ட் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிவிட்டு ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வந்திருக்குது. இப்போ இந்த டிமாண்டோட ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே போகிற காரணத்தினால இப்போ மிட்டிகேஷன் ஆகாத, அதாவது டச் ஆகாத ஒரு சப்ளையை நோக்கி தான் அது போயிட்டுருக்குது. ஸோ அடுத்த 1 நாள் அல்லது 2 நாள் சொல்லப்போனால் இந்த மார்க்கெட்டோடைய நம்பர் படி 4370 வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகத்தான் செய்யும். இந்த சப்ளை ஜோனை கண்டிப்பாக மார்க்கெட் நெருங்கும். எதை வச்சு இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ஏற்கனவே டச் ஆகிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் டச்சே ஆகாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டிமாண்டும் டச் ஆகிடுச்சு. அப்போ அந்த டிமாண்டோட ப்ரெஷரில் தான் மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்குது. ஆல்ரெடி 50% வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து டைரெக்டாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன கரெக்ஷன் வச்சுட்டு கூட போகலாம். ஆனால் கன்ஃபார்மாக மார்க்கெட் இப்போ இருக்கிற வேல்யூவிலேருந்து புஷ் ஆகி இங்கே வரைக்கும் கண்டிப்பாக, அதாவது 4362 அல்லது 4374, இது மார்க்கெட்டில் வர்ற நம்பரு. நீங்கள் ரியல் டைமில் வர்ற தங்கத்தோட விலையில் மார்க்கெட்டில் வர்ற டெக்னிக்கல் நம்பரை பற்றி, அதோடைய அளவை பற்றி பேசிகிட்ருக்குறோம். ஸோ அடுத்த 2 நாள் இந்த சப்ளை ஜோன் நெருங்குற வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும், பை ட்ரெண்டு தான். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து இனி கோல்டு மார்க்கெட்டுடைய பதிவுகளையும் போட தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதாவது பொதுவாக ஃபாரெக்ஸில் இருக்கிற கரன்சி பேர் நான் போட்டுட்ருக்கிறேன். கோல்டோட பதிவுகள் இப்போ நான் இனிமேல் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டெக்னிக்கலாகவும் கேட்கலாம், ஃபண்டமெண்டலாக எப்படி உங்களுக்கு தோணுதோ நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.